இந்தியாவோட எவர்கிரீன் செக்டர் இப்போ அண்டர் வேல்யூல இருக்கு. அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. லாஸ்ட் 1 இயர்ல க்ளோஸ் டு 17.8% செக்டார் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அட் த சேம் டைம் லாஸ்ட் 5 இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 23% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டில் அந்த செக்டார் அண்டர் வேல்யூல தான் இருக்கு. இந்த ஒரு செக்டார் இல்லை அப்படின்னா இந்தியாலையும் நீங்க எந்த பிசினஸும் பண்ண முடியாது, குளோபலாவும் உங்களால எந்த பிசினஸும் பண்ண முடியாது. அதான் அவ்வளவு ஏங்க, நிஃப்டி இண்டெக்ஸ்லயே ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இந்த செக்டார் தான். சஸ்பெண்ட் தாங்க முடியலையா, அது பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் இண்டஸ்ட்ரி தான். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பேங்கோட டெபாசிட் மட்டும் க்ளோஸ் டு 140 lakh crore இருந்து 230 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஆன் ஆவரேஜ் க்ளோஸ் டு 50% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு டப் கொடுக்குற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் க்ளோஸ் டு 23 lakh crore ஏயுமா இருந்து இப்ப க்ளோஸ் டு 72 lakh crore ஏயுமா இருக்கு. க்ளோஸ் டு 3x grow ஆயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி டிமாட் அக்கௌண்ட்டும் க்ளோஸ் டு 40 மில்லியன்ல இருந்து க்ளோஸ் டு 157 மில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல மட்டும் க்ளோஸ் டு 4x டைம் க்ரோ ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் குறைஞ்சது இல்லைங்க, க்ளோஸ் டு 7.62 lakh crore இருக்கு. இப்ப 11.67 lakh crore நியூ பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே க்ரோ ஆகுது. நீங்க எப்ப க்ரோ ஆக போறீங்க? இந்த ரேஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுமா? அதுக்கான கரெக்ட் டைம் இதுதான். மகேந்திரா மெனுலைஃப்ல பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் செக்டார்ல நியூ என்எஃப்ஓ நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு 10 rupees NAVக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இப்பவே உங்களோட பணத்தை இந்த இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. லாங் டர்ம்ல உங்களோட வெல்த்தை பாசிட்டிவா ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. இதை பத்தி ஃபுல் டீடைல் தெரியணுமா? நீங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க. இந்த இண்டஸ்ட்ரி பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.